மறுபடியும் ஒரு காரசாரமான ஒரு டிபேட் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த டிபேட்ல கலந்துக்க நம்ம கூட வந்திருக்கிறது மார்வல் ஃபேனாக வந்திருக்கிற மிஸ்டர் பிரீத்தன். இந்த சைடு பாத்தீங்கன்னா எம்சியூ ஃபேன், அதாவது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸா இருக்குல்ல இப்போ போயிட்டு இருக்கு, அவங்க எடுக்கிற டெசிஷன்லாம் கரெக்டா இருக்குன்னு நம்ம கிட்ட பேச வந்திருக்கிற மிஸ்டர் காசி. ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீத்தன். இன்னைக்கு நான் உங்க 3000 அயன் மேன் ஃபேன் காசி. எம்சியூ வாழ்க, மார்வல் தலைவி கேப்டன் மார்வல் வாழ்க, கெவின் ஃபைகே குருநாதர் வாழ்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எம்சியூ காசி, மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், சும்மா நீங்க பாட்டுக்கு ஒரு சேக்ரெட் டைம் லைன்னு சொல்லிட்டு புழுவி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. அந்த டைம் லைன் கூட எல்லாமே கரெக்டான டைம் லைன்ல மேட்ச் ஆகுதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேஸ் 4ல என்ன பண்ணீங்க? ஃபேஸ் 5ல என்ன பண்றீங்க? ஃபேஸ் 6க்கு என்ன பண்ண போறீங்க? அதாவது நீங்க இப்போ சும்மா நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். எங்களோட பிளானே வேறங்க. நாங்க யாரு? கெவின் ஃபைகே எங்க ஆள். அவரோட பிரில்லியன்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து ஃபேஸ் 7ல உங்களுக்கு புரியும். இப்போ நடக்கிறது ஏன் நடந்துச்சு, இது எல்லாமே சேர்த்து ஃபேஸ் 7ல உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருவாரு. அதான் எங்க ஆளோட பிரில்லியன்ஸ். இல்ல, எப்படி ஒரு புக் ரிலீஸ் பண்ணீங்களே, எங்கெல்லாம் மிஸ் பண்ணுமோ அந்த புக்ல நீங்க சொல்லிட்டீங்க, அதுல இதான் நடந்துச்சு, அன்னைக்கு வந்து வேலைக்காரி சரியா வேலை செய்யல, அந்த டைம் லைன் புக்கை மாத்தி வச்சுட்டாங்க. என்ன மட்டமான கதை சொல்லி வச்சிருக்கீங்க அந்த புக்ல. பிளாட் ஹோல்ஸ்க்கு என்ன ரீசன் கேட்டா, உங்களுக்கு தேவை பிளாட் ஹோல்ஸ் தானே பிரீத்தன்? அதை நான் கரெக்டா கொடுக்குறேன்ல, அப்புறம் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை வருது பிரீத்தன்? இல்ல, இப்போ குவாலிட்டி அப்படின்றதுல என்ன குவாலிட்டி கொடுத்தீங்க? நான் சொல்றேன், மார்வல் ஃபேனா நான் வந்து என்கேம் வரைக்கும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியும் மொக்க படங்கள் நடுவில் சொருவீங்க, அதையும் மன்னிச்சு நாங்க பார்த்தோம்ல. ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க? சும்மா ஏதாவது ஏற இடம் கொடுத்தா காலில் ஏறி, இடுப்புல ஏறி, தோல்ல ஏறி, கழுத்து நெரிக்கிற கதையா? மொக்க கான்செப்ட் எல்லாம் உள்ள சொருவி இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்க்க நல்லா சொன்னா இதெல்லாம் பார்க்க தெரியல உங்களுக்கு, அவ்வளவுதான் உங்களுக்கு நாலேஜ்ன்றீங்க. எப்படி இது? புரியல எனக்கு. காமிக்ஸ்ல வந்து எப்படி எல்லாம் கதை இருக்கு சூப்பர் சூப்பரா, அதை அடாப்ட் பண்ண கூட வக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து பழைய ஓல்ட் ஃபேஷன் காமிக் ஃபேன் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேசுறதுலாம் அப்படிதான் இருக்கு. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு எம்சியூ தான் பிடிச்சிருக்கு. நாங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கோம். எங்களோட டாய்ஸ், அப்புறம் மத்த பிரான்சைஸ், மத்த மெர்ச்சன்டைஸ் அதெல்லாம் தான் செல் ஆகுது. ஓகேவா? அதனால எங்களோட ஸ்டைல வந்து படம் நல்லா இல்ல, நீங்களே ஒத்துக்கிறீங்க. படம் நல்லாதான் இருக்கு பிரீத்தன். என்ன ப்ராப்ளமா நீங்க பாத்துட்டீங்க சொல்லுங்க. இதை விட சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸ் உங்களால காட்ட முடியுமா? அப்புறம் எப்படி நீங்க எங்களை குறை சொல்ல முடியும்? பக்கத்து கடைக்காரன் டிசி இருக்கான், யார எங்க கிட்ட மோதி உடஞ்சு போயிருக்கான். அவன் எங்களால பக்கத்துல வர முடியுமா? அவன் டிசி ஒருத்தன் ஸ்னைடர். சரி, அதே டிசி அனிமேஷன் யூனிவர்ஸ்னு ஒரு சூப்பரான கதை வச்சிருக்கான். உங்களோட அனிமேஷனை பார்க்க முடியுதா? ஏதாவது நல்ல அனிமேஷன் வச்சிருக்கீங்களா? அருமையா சொன்னீங்க பிரீத்தன். அந்த டிசி யூனிவர்ஸ் அனிமேஷன் என்ஜாய் பண்ற 4 பேர்ல நீங்களும் ஒருத்தர் நினைக்கிறீங்க. அது யார் பாக்குறான்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அப்படி ஒரு மேட்டர் இருக்கானே தெரியாது, டிசி அனிமேஷன் ஒண்ணு. அதை பத்தினா நீங்க இரவலண்டா பேசிருக்கீங்க. இப்போ நடக்கிறத பேசுங்க பிரீத்தன். நான் சொல்றது குவாலிட்டி. அந்த எப்படி ஒரு கதை, அந்த கேரக்டர் ஆர்க்கு, டெவலப்மெண்ட், கண்டினியூட்டி, நீங்க எல்லாமே என்கேம் வரைக்கும் கரெக்டா பண்ணீங்களா இல்லையா? நான் அதான் கேட்கறேன். ஸோ அதே மாதிரிதான் டிசி வந்து அந்த அனிமேஷன் யூனிவர்ஸ்ல நல்லா பண்ணிருக்காங்க சொல்ல வந்தேன். எக்ஸாம்பிள், நீங்களே பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னா, புது கேரக்டர் எடுத்துட்டு வந்தீங்க, அந்த ஒரு கேரக்டருக்குமே ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தல. பழைய ஸ்டோரியில அதாவது முடிஞ்சு நடந்து வந்துகிட்டு இருக்க கதைக்கும் தொடர் கதையா அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. நாங்களா ஏதாவது மீம்ஸ்ல போட்டு அடிச்சு, இப்போ அரிசம் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு ஒரு படம், நாங்க ஒரு பிளாட் ஹோல் கேட்டா அதுக்கு ஒரு படம் எடுக்கிறீங்க மொக்கையா. நீங்க அப்படி சொல்றீங்க. நாங்க வந்து எங்க எம்சியூவோட அபார திறமையால, அந்த பக்கமான பிளானிங்கால நாங்க என்ன பண்றோம்னா, நீங்க கேட்கறத விட பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் பாருங்க, 3 ஸ்பைடர்மேன் கொண்டு வந்திருக்கோம். நாங்க என்ன நாஸ்டால்ஜியா வச்சு மில்க் பண்ணவா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்? எல்லாமே உங்களுக்காக தான். எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல பிரீத்தன், ப்ராடக்ட் தான் முக்கியம். இது சோனி வந்து உங்களை சாணியில முக்கிய அடிச்சு இந்த படத்தை எடுக்க வச்சான். நீங்க சும்மா என்னமோ சோனி சொன்ன, நீங்க பாட்டுக்கு எங்க ஃபேன்ஸுக்காக பண்ண மாதிரி பேசுறீங்க. மார்வல் எடிட்டர் கட் பண்ணி எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க பாட்டுக்கு ஒரு நல்ல கதையை எடுக்க தெரியல, அதனால புடிச்சிட்டு வந்துட்டீங்க பழைய ஸ்பைடர்மேன். அது ஒர்க் அவுட் ஆனோன்னு என்ன பண்ணீங்க? உள்வரின் அண்ட் டெட்புல்னு செத்து போன லோகனை நோண்டி எடுத்து உயிரை கொடுத்து ஆங்கர் பீங்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டீங்க. சரி, அதுவும் ஹிட் ஆச்சு. உடனே என்ன பண்ணிட்டீங்க? இதுதான்டா வாய்ப்பு, கேங்கும் பொண்டாட்டி பிரச்சனைல போயிட்டான்,
டாக்டர் டூம்னு ஆர்டிஜே செத்து போன அயன்மேனையும் மூஞ்ச மாத்தி கொண்டு வந்துட்டீங்களேயா. உங்களுக்கு வேற ஆளே கிடைக்காதா பிரீத்தன் கடைசி வரைக்கும் சொல்லுங்க. அது நாங்க எங்களோட சுயநலத்துக்காக பண்ணல பிரீத்தன். இது எல்லாமே ஃபேன்ஸுக்காக தான். ஃபேன்ஸ் வந்து ஆர்டிஜே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சீஸ் பர்கர் இப்போ 3000 லவ் யூ 3000. இப்போ ஃபேன்ஸ் கேட்டு டபிள்யூபியூ டிசி எதுவுமே பண்ணலன்றதை நீங்க சொல்லி காட்டுற மாதிரி தெரியுது எனக்கு. நீங்க எங்களுக்காக பண்ணன்றதை விட அடிக்கடி ஃபேன்ஸுக்காகன்னு சொல்லி சொல்லி உங்களை நீங்களே ஓவர் இது பண்றீங்க. நீங்க ஃபேன்ஸுக்காக பண்ணது கூட போதுங்க. ஃபர்ஸ்ட் மார்வலுக்காக ஜென்யூனா ஏதாவது பண்ணீங்களா? மிஸ் மார்வல் ஸ்டோரி எடுத்து மூன் நைட்னு ஒரு இது இருக்கு, அதை கரெக்டா டெவலப் பண்ணி அடுத்து மூன் நைட் எங்கேயாவது சேர்த்தீங்களா? இல்ல. மிஸ் மார்வல் நீங்க அது ஒரு மொக்க, ஹாக்கைன்னு ஒரு மொக்க சீரிஸ் எடுத்தீங்க, டேர் டேவில்னு ஒரு கன்றாவியான சீரிஸ் எடுத்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல நல்லா ஓடிட்டு இருந்தவனை கூப்பிட்டு வந்து சாவடிச்சிட்டீங்க. சிஎல்க்குன்னு தேவையில்லாத ஒரு கான்செப்ட். அதுல எனக்கு மனசார சொல்லுங்க, கஷ்டப்பட்டு ஒரு ஹல்க்குன்றவன் 24 வருஷமா போராடி ஒரு ஹல்க வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்த ஒரு ஹல்க ஒரே அடியில ஒரு பொம்பளை ஹல்கா மாறின உடனே சிஎல் அப்படின்ட்டீங்க. அந்த ரத்தம் சொல்றீங்க. ஆமா, சிஎல்க்கு ஓவர் பவர் கொடுத்துருக்கீங்களே. அது வந்து அந்த நாலேஜ் இருந்துச்சு அவங்களுக்கு. காமிக் படி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சிஎல்க்கு வந்து எப்பவுமே கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அதனால அவங்க பவர் வந்து ஈஸியா கத்துப்பாங்க. ஓகேவா? இதே ஹல்க்லாம் பவர் கண்ட்ரோல் இருக்காது. அதனால நாங்க காமிச்சது சரியா தான் இருக்கு பிரீத்தன். நீங்க காமிச்சது சரியா இருக்குன்னா கதையில என்ன பண்ணீங்க? காமெடி பண்றன்ற பேர் காமெடிக்கும் சிஎல்க்குக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து பிரீத்தன் அது என்னன்னா, நாங்க எல்லாருக்குமான ஒரு வெரைட்டியா கொடுக்க பாத்துருக்கோம். இப்ப சின்ன பசங்க பாக்குறதுக்கு அவங்களையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபேன்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னீங்களே, சிஎல்க்கு நாங்க கேட்டோமா? மிஸ் மார்வல் நாங்க கேட்டோமா? ஹாக்கி நாங்க கேட்டோமா? ஃபேன்ஸ் கேட்கறத நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 இருக்கட்டும், ஆர்டிஜேவா இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் 3 இருக்கட்டும், அதெல்லாம் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நாங்க சைட்ல வந்து நாங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் வளர முடியும் பிரீத்தன். சரி, அதுதான் இப்ப சொன்னீங்களே, இது கரெக்ட். ஆடியன்ஸ் கேட்ட, ஃபேன்ஸ் கேட்ட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 கொடுத்தீங்க. அவர் நல்ல படம் எடுத்தோன்னு என்ன பண்ணீங்க? டிசி காமிச்சிட்டீங்க. மனுஷன் டிசில போய் பெரிய ஆளாயிட்டான். இங்க நீங்க வச்சிருக்க இந்த டைகா வைட்டிட்டி நல்ல படம் தான் எடுத்தான், தோர். இப்போ அதே தோர் 4ல நார வச்சுட்டாரு. நீங்க எப்படி நல்லா எடுக்க கூடாதுன்னே சொல்லி டைரக்டர்லாம் கேஸ்ட் பண்றீங்களா? எப்படி நல்லா எடுக்கிறவனும் பயந்து நல்லா எடுக்க மாட்டான். இப்போ ஒருவேளை நல்ல படமா எடுத்தா நம்மளையும் வேற பிரான்ச்சைஸ் காமிச்சு விட்டுருவாங்களோன்னு பயப்படுறாங்க. டைகா வைட்டிட்டி வந்து ஒரு சில ஒப்பீனியன் டிஃபரன்சஸ் இருக்கலாம். அவரோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அத நீங்க சொன்னோன்னு அத கோர் கொடூரமானவங்க, குழந்தைங்களை கடத்துறவனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல பிரீத்தன், அந்த ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துட்டு தான் இப்போ நெக்ஸ்ட் படம் நாங்க வந்து தரமா கொடுக்க போறோம்ல, அதையும் நீங்க கவனிக்கணும்ல. நாங்க வந்து எங்களுக்கு பல ஆயிரம் ரூபாய் நஷ்டமாயிட்டு இருக்கு உங்களுக்காக, நாங்க ஃபேன்ஸா இருந்து. சரி, பேஸ் 4ல என்ன கதை சொல்லுங்க. ஒரு எம்சியூல என்ன கதை சொல்லிருக்கீங்க? ப்ராப்பரா ஒரு இது இருக்கா? எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஏன் கெவின் அவரே பேட்டி விடுறாரு, நாங்க வந்து குவான்டிட்டி அதிகமா கொடுத்து குவாலிட்டி இல்லாம பண்ணிட்டோம். கதையில மட்டும் இல்லைங்க, ஆக்டிங்லயும் சொதப்பல், காஸ்டிங் க்ரூ, நீங்க தேடி பிடிக்கிற ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், அதுக்கு மேல விஎஃப்எக்ஸ் கண்ட்ராவியா பண்றீங்க, டிடிஐ, மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ் சொதப்பலுங்க ஃபுல்லா. அப்படி இல்ல பிரீத்தன், நாங்க அதை எப்படி பாக்குறோம்னா, ரொம்ப ஹை குவாலிட்டியா உங்களுக்கு கொடுத்துட்டோமோ என் கேமுக்கு முன்னாடி. அதனால வந்து இப்ப அதுக்கு நெக்ஸ்ட் நீங்க வரத வந்து நீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணி பாக்குறீங்களோ, சின்ன சின்ன தப்ப கூட நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றீங்களோ, அந்த மாதிரி இருக்கு பேசுறது. அப்ப நீங்களே ஒத்துக்குறீங்க இதுக்கு முன்னாடி நல்ல குவாலிட்டியா கொடுத்தோன்னு? இல்ல, இப்பயும் குவாலிட்டியா தான் கொடுத்துருக்கோம் பிரீத்தன். நீங்க வந்து அந்த அந்த பழைய ஓஜி அவெஞ்சர்ஸோட ஃபேன்ஸா இருந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்த்து அவங்க இல்லாதனால இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் பிரீத்தன். நீங்க அவங்க இல்லாதனால இல்லைங்க, யாருமே இல்லாதனால பேசுறோம். யாருங்க அந்த அவெஞ்சர்ஸ்? இப்போ கேட்டா நியூ அவெஞ்சர்ஸ்னு சம்பந்தமே இல்லாம 4 ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. பிரீத்தன், இள ரத்தத்துக்கு வலிய கொடுங்க பிரீத்தன். ஏன் வரியல் இள ரத்தம் எங்க நியூ அவெஞ்சர்ஸ்ல நீங்க காட்டினதெல்லாம் இள ரத்தமா? நல்லா பாருங்க, ரெட் கார்டியன் வயசு எத்தனைங்க? அதை விடுங்க, அது இருக்காரு கேப்டன் அமெரிக்கா கூட இருந்து சண்டை போட்டுங்கிறாரு 2வது வேர்ல்டு வார்ல இருந்து, வின்டர் சோல்ஜர், அவர் வயசு எத்தனை? இவங்கெல்லாம் இள ரத்தமா? அவங்க எல்லாம் சும்மா சைடு கேரக்டர் பிரீத்தன், மெயினா வரவே மாட்டாங்க பிரீத்தன். கடைசி வரைக்கும் சைடாவே இருந்து சைடா போயிடுவாங்க பிரீத்தன், அவ்வளவுதான். நாங்க வந்து இப்போ நியூ அவெஞ்சர்ஸ் சொல்றது வந்து எலனா பெலவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எலனா பெலவா இருக்காங்க, கேட் பிஷப் இருக்காங்க, மிஸ் மார்வல் இருக்காங்க. ஏங்க அது பேர் நியூ அவெஞ்சர்ஸ் இல்ல, ஃபீமேல் அவெஞ்சர்ஸ்னு வைங்க, நாங்க படம் பாக்குறோம். அப்படி நீங்க சொல்லக்கூடாது. இப்போ மேல் அவெஞ்சர்ஸா இருக்கும் போது அப்போ நீங்க பாக்கலையா, ஒரே ஒரு பொண்ணு பிளாக் விடோ இருந்துச்சு,
பிளாக் விடோ ஒரே ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் இருந்துச்சு. அப்போ நீங்க வந்து அதை சப்போர்ட் அப்ப கூட பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு இதையே நீங்க பாதுகாப்பு இருந்துச்சுங்க. இங்க ஒரு பையனுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல அந்த பொண்ணை வந்து நல்லா காட்டுனாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்ட ஒரு டைம் கிடைச்சது. இங்க எந்த ஒரு ஆணையாவது நல்லா காட்டுறீங்களா? டம்மியால காட்டுறீங்க. அப்படிலாம் எதுவும் காட்டலையே எப்படி நல்லா காட்டுறோம். இப்போ சிஎல்கிலேயே பாத்தீங்கன்னா டேர் டெவில் கேமியோ வச்சிருக்கோம். அவரோட எபிசோட் தான் நல்லா ஃபைட் சீன்லாம் அதிகமா வச்சு பட்ஜெட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க சொல்லுங்க. என்ன கேங்க, நாங்க என்ன கேக்குறோம்? வேல்டோர் அல்க்கு கொடுங்க, அல்க் விசஸ் உல்வரின் கொடுங்க, ஸ்பைடர்மேன் டெட்பூல் பிரீத்தன், காம்பினேஷன் கொடுங்க, ஐயோ கோஸ்ட் ரைடர் பிரீத்தன், கூட்டு நீங்க வாங்க, கேக்குற பிளேடுக்கு படம் கொடுங்க, பிளாக் நைட்டுக்கு கதை என்னாச்சு, மூன் நைட் சீசன் 2 என்னாச்சு? அது எல்லாமே பண்ணலாம் பிரீத்தன். பட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான கேரக்டர்லாம் வடிச்சுட்டு அப்புறமா நீங்க அதெல்லாம் பண்ணலாம் பிரீத்தன். என்ன இம்பார்ட்டன்ட்? இது வரைக்கும் என்ன சொல்றது, மோனிகா காமிக்லயே செல்லுபடி ஆகாத கேரக்டர் எடுத்துட்டு வந்து நீங்க பாட்டுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. சரி, பிரீத்தன் காமிக்ல அதுலதான் அங்க ஸ்பெஷலிஸ்ட். அதுல நீங்க அதான் அயன்மேன் ஜேம்சன் போயிட்டாரு, அப்புறம் என்னங்க அப்படி பாத்துருந்தீங்கன்னா specialist இல்ல நீங்க? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயன்மேனே கிடைச்சிருக்க மாட்டாரு. காமிக்ல அயன்மேனே முக்கியம் தான் இருந்தாரு. ஆனா எப்படிங்க? எம்சியும் நாங்க அவரை ஏகப்பட்ட வந்து சிவில் வார் famous- காமிக்ல வந்து ஒன் ஆஃப் த டீமோட ஹெட்டுங்க அயன்மேனு. அவரு காமிக்ல வேஸ்ட் நீங்க எப்படி சொல்ல முடியும்? பிரீத்தன் எல்லாருக்குமே தெரியும் பிரீத்தன். இப்போ அயன்மேன் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி அயன்மேனோட ஃபேன்ஸே அவ்வளவா பெருசா இல்ல. அயன்மேன் ஃபேன்ஸ் அது இல்ல, வந்து ஓகே. ஆனா அயன்மேன் கெத்து இல்லன்னு சொல்லாதீங்க, ஃபேன்ஸ் இல்ல, ஒத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து காமிக்ல கூட பெருசா அவருக்கு வேல்யூ எல்லாம் இல்ல. பி டியர் ஹீரோ தான் பிரீத்தன் அயன்மேன்லாம். அவரை வந்து ஏ லிஸ்டரா ஆக்கி ஒரு முக்கியமான மோஸ்ட் ஃபேமஸ் ஹீரோவா ஆக்குனது ஆ. நாங்க. அதனால எங்களுக்கு வந்து அதனால அண்டர் இந்த டாக் 4 ஸ்டோரி சொல்றது வந்து அவ்வளவுதான், அந்த 3 படம். இப்போ இப்போவே மறுபடியும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்றோம் பிரீத்தன். என்ன ட்ரை பண்றீங்க? அதுதானே கேக்குறேன். ஏங்க அது நல்லா இருந்துச்சுங்க, இது நல்லா இல்லையே. நீங்க ட்ரை பண்றது தப்பு இல்லைங்க, நல்லா கொடுங்க, குவாலிட்டியா கொடுங்க, டைம் லைனை கரெக்டா மேட்ச் பண்ணுங்க, நல்ல நல்ல ஆர்டிஸ்ட போடுங்க, இதுதானே சொல்றோம். பிரீத்தன் என்ன சொல்றீங்க? எங்க கிட்ட இருக்கிறது டாப் டியர் ஆர்டிஸ்ட். அயன் ஹார்ட்ட பாத்தீங்கன்னா யங் டேலண்ட் தயவு செய்து அதை டேலண்ட் பத்தி இங்கே இல்ல. பேசாதீங்க, செம்ம காண்டில் இருக்கிறேன். அயன் ஹார்ட், அயன் மேன் செத்ததோட அயன் என்ற பேரே யூஸ் பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். சும்மா அயன் ஹார்ட், அயன் லிவரு, அயன் கிட்னி, இதெல்லாம் எதுக்குங்க அயன்? பிரீத்தன் இவ்வளவு வன்மம் எதுக்கு பிரீத்தன்? ஓப்பன் மைண்டடா இருங்க பிரீத்தன். பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க எதுவா இருந்தாலும். வரதவே இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசிங்கன்னா அப்போ இது உங்க தப்பு தானே பிரீத்தன். இதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? நீங்க ஓப்பன் மைண்டடா இல்லனா அது எப்படி பிரீத்தன்? ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதானங்க. எதுக்கு அயன்மேனுக்கு அப்புறம் தனியா அதுதான் பிரீத்தன் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க உருவாக்கிட்டாங்க, அயன்மேனை விட புத்திசாலி, எதுக்குன்ற இதெல்லாம்? ஏங்க அப்போ நீங்க என்ன சொல்றேங்க, உங்களுக்கு ஒரு புத்திசாலியை காட்டணும்னா ரீட் ரிச்சர்ஸை சீக்கிரமா கொண்டு வந்திருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பேன் யூனிவர்ஸ்ல இருந்து பீஸ்ட கொண்டு வந்திருக்கணும், இல்லைன்னா ஹல்கே புத்திசாலி தான், அதை நீங்க பெருசா காட்டியிருக்கணும். பிரீத்தன் இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணதான் பிரீத்தன். இப்போ அயன் ஹார்ட் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக் 4 காமிச்சிட்டாங்க. ஃபென்டாஸ்டிக் 4 படமும் வரப்போகுது. பீஸ்ட் வந்து அந்த மோனிகா ராம்போ போன இடமே பீஸ்ட் தான். அந்த யூனிவர்ஸ் பீஸ்டையும் காமிச்சிட்டாங்க. இப்போ நாங்க கரெக்டா தான் நீங்க சொல்ற மாதிரி தானே இது காட்டவே பண்றோம். இல்லைங்க, சும்மா மூஞ்சதான் காட்டினீங்க. அவ்வளவுதான் பிரீத்தன். பிரில்லியன்ட். வேற என்ன காட்டுறோம் பிரீத்தன்? நல்லா யோசிச்சு பாருங்க, வாண்டாக்கு எல்லா பவரையும் குத்துறீங்க, கேப்டன் மார்வலுக்கு ஏகப்பட்ட பவரை குத்துட்டீங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இருங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மொத்தத்தையும் எம்சியூல இருக்கிற எல்லா பவரையும் எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு குத்துட்டீங்க. சீக்ரெட் இன்வெஷன் ஒரு கேவலமான சீரிஸ் எடுத்தீங்க. பிரீத்தன் காயா பிரீத்தன் அந்த அந்த காயோ பழமோ அதாலதான் பிரச்சனையே. அது திரும்ப சீக்ரெட் இன்வெஷன் இஸ் எ டாக்டிக்கல் சீரிஸ் பிரீத்தன். அது வந்து ரொம்ப சின்ன பசங்க, ரொம்ப கிராபிக்ஸ்லாம் இல்லாம ஒரு என்ஜாய் பண்ணி மெச்சூரான ஆடியன்ஸ்க்கான எடுத்த பிரீத்தன். ஆடியன்ஸ் இல்லைங்க, ஏஐ வச்சு பாதி பாதியா எடுத்திருக்கீங்க, ஃபுல்லா எடிட்டிங்லயே பண்ணிருக்கீங்க. ஷூட்டிங் போனீங்களா இல்லையானே தெரியல எனக்கு. எங்களோட ஃபன்னான மார்வலோட டோனுக்கு இந்த மாதிரி ஒரு சீரியஸான டோன் தேவைப்படுது. அதுலயும் நீங்க முக்கியமான ஆளுங்கெல்லாம் வச்சிருப்பாங்க, பாத்துருப்பீங்க. நிக் ஃபியூரி இருக்காரு, நம்ம வார் மிஷின் இருக்காரு, காயா இருக்காங்க, நிக் ஃபியூரி ஒய்ஃப் இருக்காங்க. நல்ல கேரக்டர்லாம் சீக்கிரமா போட்டு தள்ளிடுறீங்க, தேவையில்லாத கேரக்டருக்கு ரொம்ப நாள் லைஃப் கொடுக்குறீங்க. உங்க எம்சியூ டைம்லயே தப்பா இருக்கு. லோக்கி சீசன் 1 சீசன் 2 எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க, நாங்க ஏதாவது சொன்னோமா? நானும் மறுபடியும் சொல்றேன், மல்டிவர்ஸ் சம்பந்தப்பட்டு பேஸ் 4ல என்ன பண்ணீங்கன்னு கேட்டா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்னு ஒரு குப்பையை காட்டுறீங்க, அவ்வளவுதான். என்னங்க நல்ல படம் கொடுத்துட்டீங்க, ஃபுல்லா மல்டிவர்ஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்தீங்களா, எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? பிரீத்தன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதுல நாங்க எத்தனை பேரை மல்டிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். இது ரீட் ரிச்சர்ஸா காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி இது வாண்டா கிட்ட வாங்கி கட்டிக்கிறது, அது வந்து இலுமினாட்டி. அதான் அது அந்த இலுமினாட்டி இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, அந்த படம் அது ஒரு மொக்க படங்க.
அங்கேயும் என்ன பிரீத்தன் பெரிய பண்ணீங்க? பெரிய டேரக்டர்லாம் சரி, அங்கேயும் என்ன கூட்டு வந்திருக்கோம் பண்ணீங்க? பிரீத்தன். அங்க என்ன பண்ணீங்க? மேல் மேல் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இப்படி வந்து நிப்பாங்க, செத்து போயிருவாங்க. ஃபீமேல் சூப்பர் ஹீரோயின்ஸ் எல்லாம் பாஞ்சு பாஞ்சு சண்டை போட்டு இருப்பாங்க. என்ன கான்செப்ட் உங்களுக்கு? என்ன சொல்ல வரீங்க? பிரீத்தன் அதான் எல்லாருமே செத்துட்டாங்களே பிரீத்தன். அது மேல் ஹீரோ படம் பிரீத்தன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தானே. சரி பேலன்ஸ்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் ஃபீமேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது தப்பா பிரீத்தன்? நாங்க நாங்க தான் தப்பா இருக்கோமா பிரீத்தன் ஃபீமேல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா? நீங்க தப்பா இல்லைங்க, நீங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்றேன். பொண்ணுங்க வெளியே போகக்கூடாதா பிரீத்தன்? அவங்கள பறக்க விடுங்க பிரீத்தன். ஏங்க, நீங்க டக்குன்னு டாபிக்க மாத்தி என்ன அடி வாங்க வச்சு பாக்குறீங்க. வேற எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும் பிரீத்தன். நாங்க பண்ற தப்புனா இப்படிதான் சமாளிக்கணும் பிரீத்தன். எடிட்டர் பாவம், எம்சிஓ காப்பாத்துப்பா, கொஞ்சம் கட் பண்ணி விட்டுரு. இருந்தாலும் எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, புதுசா டேம்ஸ் எடுத்துட்டு வந்து உள்ள விடுறீங்க எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு எதை கதை சொல்றீங்க பிரீத்தன்? ஆங்கர் பீயிங்ஸ் இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. லோகனோட லெகசி முடிச்சிருச்சு, உள்வரின் எதுக்கு கூட்டு வரீங்க? புது கேஸ்டிங்க போடுங்க. பிரீத்தன் ஃபேன்ஸ் கேக்குறாங்க பிரீத்தன். என்ன டெட்பூல் அண்ட் லோகனோட படத்தை எங்க டபிள்யூ கூட தான் கேட்டாங்க, ஹென்றி கேவில கொடுக்கல, நீங்க ஏன் கொடுக்குறீங்க? பிரீத்தன் எங்களை ஏன் பிரீத்தன் இந்த சின்ன கம்பெனி கூட எல்லாம் கம்பேர் பண்றீங்க? எங்களுக்கு அசிங்கமா இருக்கு பிரீத்தன். சரி, அசிங்கமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அந்த ஹென்றி கேவில மட்டும் கூட்டு வந்து இங்க வச்சு கேமியா கொடுத்தீங்க? அது சும்மா பிரீத்தன், அதுவும் ஃபேன்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ண பிரீத்தன். என்ன ஃபேன்ஸ் கேட்டாங்க? அந்த டபிள்யூபிக்கு ஆப் அடிக்கணும் தானே? அதுவும் ஒரு காரணம் பிரீத்தன். நாங்க ஃபேன்ஸ் கேட்ட எல்லாருமே பண்றோம் பிரீத்தன். இப்போ அப்ப டாப் இலுமினாட்டில அந்த கூட்டுவாங்க, அத சொன்னமே, அத பண்ணீங்களா? பிரீத்தன் அவரே ரிஜெக்ட் பண்ணிட்டு போனது பிரீத்தன். நாங்க எப்படி பிரீத்தன் சொல்ல முடியும்? இப்ப சும்மா ஃபேன்ஸ்க்காக ஒரு சீன்ல கூட்டுவாங்க. அவரு பிஸியா இருக்காரு பிரீத்தன். அவரு வந்தா அது பேச்சுவார்த்தையில இருக்கு பிரீத்தன். கூடிய சீக்கிரம் நடக்கலாம். மல்டிவர்ஸ் வரப்போகுது இல்ல, அதுல நடக்கலாம் ஒரு வேலை. மல்டிவர்ஸ் வரப்போதா? அப்ப இவ்வளவு நாளா மல்டிவர்ஸ் ஆக இல்லையா? என்னங்க சொல்றீங்க? அதாவது சீக்ரெட் இன்வேஷன். சீக்ரெட் இன்வெஸ்டனா? ஏங்க கெவின், உங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல எம்சியூல. பாத்தீங்களா? இந்த நிலைமைதான் இருக்கு மக்களே, பாத்துக்குங்க. எம்சியூ ஃபேனுக்கே எம்சியூல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியாது. பிரீத்தன் இப்போ மல்டிவர்ஸ் லெவல்ல வார் வரப்போகுது பிரீத்தன். அதுல நாங்க எல்லாரையும் கூட்டு வருவோம் பிரீத்தன். எதுங்க செத்து போனவெல்லாம் வரணும்? நான் அதாங்க கேக்குறேன் மறுபடியும். புது கேரக்டர், நல்ல கதை சொல்லுங்க, நல்ல கதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைங்க, கதை நல்லா இல்லை, அதுதான் நான் கேக்குறேன். சும்மா ஏதோ ஒரு ஒன்லைன்ல புடிச்சுக்கிட்டு அங்க எங்கன்னு கலர் கலரா சீனை மாத்திட்டு ஃப்ரேம் வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கீங்க. என்ன பிரீத்தன் இப்படி சொல்றீங்க? நாங்க எடுத்த ஏதாவது முக்கியமான ஒரு படம் சொல்லுங்க உங்களால மட்டும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், கேப்டன் அமெரிக்கா. பிரில்லியண்டான படம் பிரீத்தன். பிரில்லியண்டான படம் பிரீத்தன். ஒரு சூப்பர் ஹீரோ கதையில ஹாரர் ஜானரா கூட்டு வந்திருக்கோம். நம்ம டைரக்டர் ஈவில் டெட் டைரக்டர் கூட்டு வந்திருக்கோம். வாண்டா ஓவர் பவர்ட் கேரக்டர் அவங்கள கூட்டு வந்திருக்கோம். வாண்டா விஷான் பாக்குறேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் மேட்னஸ், மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். சாய் ரமி, அதான் பேர் கூட வாயில வரல. சாய் ரமியா ரைமியா யாருங்க அவரு? சாம் ரமி பிரீத்தன். ஸ்பைடர்மேன் நல்லா எடுத்தாரு, ஈவில் டெட் நல்லா எடுத்தாரு. ஆனா இது எதுக்கு இப்படி பண்ணாரு? அப்ப நீங்க கூட்டு வரும்போது சொல்லி தானே கூட்டு வரீங்க, நல்ல படம் எடுக்கிறதா இருந்தா வரக்கூடாது. அப்ப ஃபேன்ஸ் தான் எங்களுக்கு கொந்தளிப்பாகுதுல. ஒரு மார்வல் ஃபேனா எம்சியூ பண்ற தவிர நாங்க கேட்கிறோம். மார்வல் கம்பெனிக்கு கெட்ட பேருங்க. எம்சியூ வந்து சரியான முறையில நீங்க டிராவல் பண்ண வைக்கணும். அது ஜேர்னி தப்பா இருக்கு பிரீத்தன். நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது பிரீத்தன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தப்பா இருந்துச்சுன்னா பாருங்க, மார்வல் ஃபேன்ஸே வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. எங்களை வந்து பெருசா கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் பாருங்க பிரீத்தன். எங்களுக்கு எதுவுமே லாஸ். சும்மா இந்தியா சைனால பாக்க வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். உண்மையான மார்வல் ஃபேன் கொந்தளிச்சுட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. நல்ல படம். நாங்க ஒரு சில பேருக்காக எல்லாம் படம் எடுக்கல பிரீத்தன். இப்போ ஓவராலா தான் இருக்க முடியும். அப்போ எங்களுக்கு வந்து பாக்ஸ் ஆபீஸ் நல்லா இருக்கும் போது நாங்க ஏன் நாங்க போற ரூட்டை மாத்திக்க போறோம் பிரீத்தன்? எங்க பாக்ஸ் ஆபீஸ்ல கூட நல்ல எங்க போகுது உங்களுக்கு? எம்சியோட கடந்த லாஸ்ட் படங்கள் எல்லாமே டிராப் ஆயிருக்கு. கேப்டன் மார்வல்னு ஒரு மொக்க படம் 1 பில்லியன் அடிச்சுதுங்க. இப்போ அதே நீங்க ஆமா நீங்களே சொல்றீங்க மொக்க படம். இல்ல பிரீத்தன் 1 பில்லியன் அடிச்சதுன்னு கேக்குறேன். இல்ல பிரீத்தன், அப்போ 1 பில்லியன் அடி அந்த மாதிரி இப்ப ஏன் பண்ண முடியல உங்களால? அதை பேச முடியுமா உங்களால? வக்கு இருக்கா பிரீத்தன்? அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள், வெளி காரணங்கள் பிரீத்தன். இப்போ ரைட்டர் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில நாளதான் எங்களால எதுவும் பண்ண முடியல. இல்லைன்னா நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே இழுச்சிருவி நல்லா பண்ணிட்டு பிரீத்தன். அப்போ எங்களை சப்போர்ட் பண்ற மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் அப்ப தக்காளி தொக்கா பிரீத்தன். எங்களை எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா பிரீத்தன்?
எங்கேயுமே எங்களை விட்டு எடுக்க மாட்டேன். நாங்க எடுக்கிற எல்லா முடிவுக்கும் சப்போர்ட் இலையில பண்றாங்க பிரீத்தன். இல்லங்க, இலையில என்னத்தை வச்சாலும் திங்க முடியாதுங்க. பிரீத்தன் இருக்கு. பிரீத்தன், இது எங்க ஃபேன்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. நாங்க சும்மா இருக்க ஒன்னும் பாத்துக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் லேடிஸ் கிட்ட அடி வாங்க வச்சீங்க, இப்ப ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்க பாக்குறீங்க. தப்பிக்க கூடாது, நியாயமா பேசுங்க. அது என்ன, ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி ஆர்க் இல்ல, அந்த கேரக்டர் வலுப்படுத்துற மாதிரி. இப்போ பிளாக் விடோவை நாங்க ரசிச்சோம், அந்த மாதிரி எல்லா ஃபீமேல் ஹீரோயின் சூப்பர் ஹீரோயின்ஸ் எடுத்துட்டு வாங்க. சூப்பர் ஹீரோயின்ஸ்னாலே ஓவர் பவர் அப்படின்னா எப்படி அதை ஒத்துக்க முடியுங்களால? அவங்களுக்கு எல்லா நாலேஜ் இருக்கு. என்ன நாலேஜ் இருக்கு நீங்க சூரியனா நாலேஜ் அப்படின்னா பிரீத்தன் இருக்கட்டுமே பிரீத்தன், அவங்க பறக்கட்டும் பிரீத்தன், அவங்க 4 இடத்துக்கு போகட்டும் பிரீத்தன். நீங்க எம்சியூவா எம்சியூவா எனக்கு அதை சொல்லுங்க பிரீத்தன். சிறகடிக்கட்டும் பிரீத்தன், அக்கினி சிறகு பிரீத்தன், சும்மா இருங்க பிரீத்தன். நீங்க இப்படியே விட்டுட்டே இருந்தா நாங்க சர்க்கார் பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்த காலம் போய் இப்ப நீங்க பிகில் பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கீங்க, நாங்க பார்க்க வேண்டியிருக்கு பிரீத்தன். அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது பிரீத்தன். ஏன்னா ஒரு காலத்துல மேல் சூப்பர் ஹீரோஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபீமேல்ஸ் கொடுக்கும் போது நீங்க அதையும் நீங்க பார்க்க தானே செய்யணும். இல்லைங்க, நல்ல ஸ்டோரி ஆர்க் கொடுத்து நம்ப வச்சு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகே, இந்த பொண்ணு நல்ல கேரக்டர் இருப்பாங்க, சோ நல்ல கேரக்டர்ன்ற மாதிரி இங்க யாருமே சொல்ல முடியும் உங்களுக்கு. பிரீத்தன் இப்பயும் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிரீத்தன். அதான் ஏன் பண்றீங்க, ஏன் நடிக்க வைக்கிறீங்கன்னு தான் ஃபீல் பண்றோம். அது நீங்க சான்ஸ் கொடுத்தா தானே பிரீத்தன் தெரியும். இப்ப அயல்நாட்டு வரதுக்கு முன்னாடி இவ்வளவு ஹேட் இருந்தா எப்படி வருதோ வரலையோ. பிரீத்தன் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிரீத்தன். அயன்மேன் ஃபேன்ஸ் ஆர்டிஜேவே சப்போர்ட் பண்றாரு பிரீத்தன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆர்டிஜேவே ஐ லவ் அயன்ஹார்ட்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னதால ஆர்டிஜே அன்ஃபாலோ பண்ணி விட்டுருப்போம். கடுப்பா ஒரு ஆர்டிஜே ஃபேனா நீங்க எப்படி பிரீத்தன் அவருக்கு ஆப்போசிட்டா பேசலாம்? அப்ப ஆர்டிஜே தக்காளி தொக்கா பிரீத்தன். ஏங்க, நான் அயன்மேன் ஃபேனுங்க, ஆர்டிஜே ஃபேன் இல்லைங்க. மறுபடியும் உங்களுக்கு புரியுதா? மார்வல் ஃபேனுங்க நானு. மார்வல் வந்து சரியான பாதையில போனோம். அந்த கிராஃப் வந்து growthல இருந்துச்சு, இப்ப டவுன்ல இருக்குங்க. அடுத்த டிசி மாதிரி அவ்வளவுதான், மார்வல் அழிஞ்சிரும். அப்ப நாங்கெல்லாம் என்ன படத்தை பாக்குறது? சோ நீங்க மேல வந்து மேல வாங்கன்னு சொல்றோம். தப்பா? பிரீத்தன், நாங்க மேலதான் இருக்கோம் பிரீத்தன். நாங்க ஏன் இன்னும் மேல போனோம்? அவங்க ஒரு ஃபிளாஷ் படம் எடுத்தா நீங்க ஒரு மல்டிவர்ஸ் மேட்னஸ் எடுக்கிறீங்க. அவங்க வந்து வண்டர் உமன் 1984 எடுத்தா நீங்க தி மார்வல்ஸ். ரெண்டும் மொக்கங்க. நீங்க கேட்டா போட்டி போடுறீங்க. எப்படி இது? தி மார்வல்ஸ்ல எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் பிரீத்தன். வேற பிளானட்ஸ காமிச்சிருக்கோம். 3 சூப்பர் ஹீரோ காமிச்சிருக்கோம் பிரீத்தன். எதுங்க அந்த டான்ஸ் பண்றது கேவலமான சீக்வென்ஸ் எடுத்து வச்சீங்க பிரீத்தன். அதெல்லாம் வித்தியாசமான அட்டெம்ப்ட் பிரீத்தன். அதெல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்ணோம் பிரீத்தன். கிரிஞ்சி பாக்ஸ் கேரல் டேனஸ் பாத்தீங்கன்னா அது ஃபேன்ஸ் ஃபேவரட். அது 1 பில்லியன் அடிச்ச போறோம். என்ன சும்மா அடிச்சிருக்கோம் ஃபேன் ஃபேவரட் இல்லாம? ஏங்க ஃபர்ஸ்ட் பாட்டு தாங்க 1 மில்லியன், செகண்ட் பாட்டு ஓடவே இல்ல. கரையை சாத்திட்டு போயிட்டீங்க, தெரிஞ்சுக்கீங்க. வெறும் கேப்டன் மார்வல் வந்து அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க உஷாரா 2 கேரக்டர் கூட கூட்டு வந்தீங்க. அது தெரியும்ல? ஆமா பிரீத்தன், கேப்டன் மார்வல் தனியா வந்திருந்தா படம் ஓடி இருக்கும். இப்ப கூட 2 பேரும் படம் ஓடும். அப்படி சொல்றீங்க. ரைட். கேப்டன் மார்வல்லாம் பார்த்தாலே ஃபேன்ஸ் உருகி ரொம்ப பிடிச்சது பிரீத்தன். கேப்டன் மார்வல்லாம் ஃபேன் ஃபேவர். இதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ், கண்டினியூட்டி மட்டும் இல்லாம லாஜிக்ன்றது கிடையாது மார்வல்ல இருந்தாலும். இப்போ ஸ்டோரி லாஜிக்னு ஒண்ணு இருந்துச்சு, அதையும் உடைச்சிட்டீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு எண்டிங் வரும்னு தெரியும் நம்மளுக்கு. அதை மாற்றி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா பரவாயில்ல, ஆனா அதை குழப்பி அடிச்சு என்னென்னமோ பண்றீங்க. எது கூட எந்த கதை சேருது, என்ன டைம்ல என்ன போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு வந்து நீங்க டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ்ன்னு போட்டு எங்களை ஹைப் மட்டும் ஏத்திட்டு இருக்கீங்க. நீங்க என்ன கதை சொல்லிட்டீங்க? சீக்ரெட் வார்ஸ்ன்னு பெரிய ஸ்டோரிங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்லையே. இங்க உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்ப எம்சியூக்கே தெரியாது. ஆனா நீங்க சீக்ரெட் வார்ஸ்க்கு எப்படி போவீங்க? அதான் கேக்குறேன். அந்த ஹீரோஸ் எல்லாம் ஒட்டவே இல்லைங்க. அப்புறம் எப்படி ஒரு ஹீரோ சாகும் போது எங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரும்? ஒரு ஹீரோ வந்து நல்லா சண்டை போடுவாரு, அவஞ்சர்ஸ் திரும்ப ஒரு பிராண்டே வரல. எங்களுக்கு புரியல பிரீத்தன். நாங்க அதுலலாம் ப்ரோ பிரீத்தன். எங்களுக்கு என்ன புதுசா நேத்தி எடுத்துட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப நாளா எடுக்கிறோம் பிரீத்தன். எங்களுக்கு வந்து எங்களால அதை பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பிரீத்தன். உங்க நம்பிக்கை எல்லாம் ஃபென்டாஸ்டிக் 4 படத்துல நாங்க பாப்போம். அதுக்கப்புறம் நாங்க சொல்லுவோம், நீங்க சொல்லக்கூடாது. சோ அதனால விட்டுட்டு போறேன். நல்ல படமா எடுத்துக்கங்க, பார்த்து பொழைச்சிக்கங்க. ஓகே, இந்த டிபேட் நல்லபடியா முடிஞ்சது. எம்சியூ கரெக்டா இல்ல மார்வல் ஃபேன்ஸா நம்ம எல்லாம் கொந்தளிக்கிறது கரெக்டா? நான் சொன்னதெல்லாம் சரியா, நியாயமா, நேர்மையா பேசுங்க. கெவின் ஃபைகே ஃபேன்ஸ், அயன் நாட் ஃபேன்ஸ்,
கமெண்ட் போடுங்க, தலைவி வந்துட்டா வெளியே விடு. பிளாக் பேந்தர்ல நீங்க பண்ணதை மன்னிக்க மாட்டேங்க. நேமரெல்லாம் ஈஸியா அடிச்சிட்டீங்க, சண்டையே போட தெரியாத பொண்ணை வச்சுக்கிட்டு. அதெல்லாம் கத்துப்பாங்க பீத்தன், அதெல்லாம் கண்டுக்காது. ஓகே பாய். சரி ஓகே, இன்னொரு டிபேட் அருமையா முடிஞ்சது. வந்ததுக்கு நன்றி மிஸ்டர் பிரீத்தன் அண்ட் மிஸ்டர் காசி. நான் உங்க ஹோஸ்ட் காசி. அடுத்த வீடியோல பார்ப்போம்.